நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் குட்டி மினி பிளாக் தான். ஸோ நாங்கள் வெளியே போயிருந்தோம், கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டு சரி கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். கோனில் ஐஸ்கிரீம் தருவாங்க. ஸோ 2 ஸ்பூன் தருவாங்க, அது 50 ருபீஸு. பட் இந்த வாட்டி கோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கப்பில் கொடுத்தாங்க. பட் கப்பில் கொடுத்தாலுமே 3 ஸ்பூன் வச்சுருந்தாங்க. 40 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மேட்டுப்பாளையமாக இருந்தால் இந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃப்ளேவருமே இருக்குது. இன்றைக்கி என் தங்கச்சியோட ட்ரீட்டு. ஸோ நானும் என் பார்ட்னரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். என் தங்கச்சி வாங்கவே இல்லை. ஏன் வாங்கலைன்னு கேட்டால் டபுள் காஃபி வாங்குறேன்னு சொன்னேன். ஏன்டி டபுள் டைம் குடிக்க போறியோ அப்படின்னா, அதை பாரு அப்படின்னு. என் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நான் வெண்ணிலா ஃப்ளேவர், அவர் மேங்கோவும் சாக்லேட் ஃப்ளேவரும் வாங்கியிருந்தார். சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் ஒரு வாய் சாப்பிடலைன்னா எனக்கு வயிறு வலிக்கும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு சரி அவருக்கு ஏன் வயிறு வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டேன். டபுள் காஃபின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்துருச்சு. டபுள் காஃபிங்கிறது ஏன்னா பபிள் காஃபி சம்திங் என்னமோ சொல்லியிருந்தாங்க, எனக்கு சரியாக தெரியல. பட் அது பார்த்தீங்கன்னா காஃபி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்ல சில்லுன்னு தண்ணியாட்ட இருந்துச்சு. அடியில் வந்து அந்த பபுள் மாதிரி இருந்துச்சு, சாக்லேட் பபுள் ஆட்டை. ஸோ அது வேணால் சூப்பராக இருக்குன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கல, எனக்கு பிடிக்கும் செய்யலை. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம். அம்மா அதெல்லாம் வேண்டாம், நீ ஒரு டீ மட்டும் போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மா கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்காட்டிக்கு டீ போட்டேன். நான் போடும் போது மோஸ்ட்லி எனக்கும் அம்மாவுக்கும் பயங்கர சண்டை வரும். மாமியார் மருமக சண்டை விட அம்மா பொண்ணு சண்டை பயங்கரமாக இருக்கும். இப்போ நான் டீ போடும் போது கொஞ்சமாக தூள் போட்டால் ஏன் கொஞ்சமாக போட்டேன், ஜாஸ்தி போட்டால் ஏன் ஜாஸ்தி போட்டேம்பாங்க. அதனால நான் மோஸ்ட்லி காஃபி டீ வைக்க மாட்டேன்ருவேன். எங்கள் அப்பான்ட்டு நீ போடு சாமி, நீ போட்டால் நல்லா இருக்கணும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நான் ஏலக்காய் வந்து நுணுக்கிலாம் போட மாட்டேன், சும்மா பிச்சு போட்டு விடுவேன். ஒரு 4 ஏலக்காய் எடுத்து கொதிக்கும் போது போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்பாவுக்கு தங்கச்சிக்கு அம்மாவுக்கு ஸோ 3 பேர்த்துக்கு காஃபி போட்டோம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம். ஸோ காஃபி மட்டும் போதாது, கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு இந்த மில்க் பிஸ்கெட் தான் வேணும். ஸோ 2 பேர்த்துக்கு கொடுத்தாச்சு. அம்மா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ வந்து குடிச்சிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜாரா குட்டி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கடைக்குட்டின்னு சொல்லலாம், செல்லக்குட்டின்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நடுவில் தான் உட்காருவான். அவன் சரியான குறும்பு பண்ணுவாங்க. அவனுக்குன்னு தனியாக பிஸ்கெட் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா சாப்பிடும் போது அந்த மில்க் பிஸ்கெட்டை எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் வாங்கிக்குவான். வாங்கிட்டு அழுங்காப்பில் சாப்பிட்டுக்குவான். இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கங்காட்டி பெட்ஷீட்டுக்குள்ளேயே தாங்க இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.